வெற்றி கூட்டணியாக உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் பல கட்சிகள் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர், பாஜகவினுடைய பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் என்ற முறையிலே இன்று நான் அவர்களை சந்தித்து இயக்கத்தினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். இன்னும் சில வாரங்களிலே இன்னும் சில கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். மக்கள் விரோத திமுக ஆட்சி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஆட்சி, நம்பியிருந்த மக்கள் இன்றைக்கு ஏமாற்றத்திலே இருக்கிறார்கள். இதற்கு முடிவு மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி. அந்த நல்ல ஆட்சியை என்டிஏ அதிமுக தலைமையிலே தான் கொடுக்க முடியும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் எங்கள் கூட்டணிக்கு வெற்றி தேர்தல். எங்களுடைய தொண்டர்கள் களத்திலே இறங்கி தேர்தலிலே வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நல்ல பணிகளை செய்வார்கள். அதற்கு அடித்தளமாகவே நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமருடைய பொதுக்கூட்டம் நாளை மதுராந்தகத்திலே நடைபெறுகிறது. நேற்றும் இன்றும் தலைவர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தமாக பொறுப்பாளர் அவர்களை சந்தித்து நம்முடைய கூட்டணியினுடைய ஆதரவை உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு எண்ணிக்கை தொகுதியெல்லாம் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படும். யார் யார் என்னென்ன தொகுதி, எத்தனை தொகுதி என்பதெல்லாம் கூட்டணி 100% முடிவான பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதுதான் வழக்கம் பழக்கமும். நீங்க திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அத்துணையும் என்டிஏ அதிமுக தலைமையிலே இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியினுடைய கோரிக்கை. சின்னங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையிலே கூட்டணியிலே இல்லாத கட்சிகள் எல்லாம் என்டிஏ அதிமுகவில் சேர வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கான வெற்றி யூகத்திலே கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள். கூட்டணியிலே இல்லாத அத்துணை கட்சிகளும் குறிக்கோளை நிறைவேற்ற ஒன்றுபட வேண்டும், செயல்பட வேண்டும், வெற்றி பெற வேண்டும்.